என்னப்பா ரேச்சல், நான் உன்னை வீட்டில் தள்ளிட்டு இருக்கேன். இப்போ இந்த நேரத்தில் வந்து நீ சர்ச் வந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்க? ஆமாங்க, இன்னைக்கு ஈஸ்டர்ல நான் வந்து சர்ச்சுக்கு வர மாட்டேன். அதான் இப்பவுமே ஜெபம் பண்ணிட்டு போயிடலான்னு வந்துட்டேங்க. சர்ச்சுக்கு வர மாட்டேன், அதுதானப்பா பிரதான ஆராதனை, அதுக்கு வர மாட்டேங்கிறா நீ? ஆமாங்க, என் புது ட்ரெஸ் இல்லைல்ல, அதனால நான் நினைச்சிட்டேன் ஈஸ்டர் சர்வீஸ் வர மாட்டேன். எல்லாரும் பாப்பாங்கன்னா புது ட்ரெஸ் இல்லாம நான் எப்படி கொஞ்சம் வருவேன்? இருக்கிறியா? புது ட்ரெஸ் இல்லைன்னா நீ சர்ச்சுக்கு வர மாட்டியா? இது என்ன புது பழக்கம் உனக்கு? யாராவது அப்படி சொல்லுவாங்களா? ஆண்டுடைய ஆலயத்திற்கு போகிறதற்கும் அவரும் தொழுது கொள்கிறதற்கு எதுக்கு நீ புது வஸ்திரம் எதிர்பார்க்கிறா? ஆண்டவர் ரட்சிப்பின் வஸ்திரத்தை எதிர்பார்க்கிறாரு. இன்னொன்னு பரிசுத்த அலங்காரத்தினை கத்தரை தொழுது கொள்கிறதுன்னு சொல்லி இருக்கிறாரு. நீ புது ட்ரெஸ் இல்லைன்னு வர மாட்டேங்கிற, இதெல்லாம் ரொம்ப தப்பு. ஆண்டுடைய ஆலயத்திற்கு நம்மகிட்ட என்ன இருக்கிறதோ அதுல நம்ம மன நிறைவா வரணும். ஒருவேளை நீங்களும் புது வஸ்திரம் இல்லைன்னா எப்படி போகிறது சர்ச்சுக்கு அப்படின்னு யோசிச்சு கொண்டு இருக்கீங்களா? ஆண்டவர் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கறது ரட்சிப்பின் வஸ்திரம். அதோட தான் நீங்க ஆலயத்துக்கு வரணும். ஆகவே நீங்களும் எதுவும் யோசிக்கிறாதுங்க. உங்ககிட்ட இருக்கிறதுல நீங்க மனநிறைவோட ஆலயத்துக்கு வாங்க. ஆண்டவர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பாங்க. God bless you all.